நான் வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம். ஆனால் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் எக்மோர்னு இருக்கு. ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராசக்தி படம், அதாவது நடிகர் சிவகார்த்திகேயன் மற்றும் ஸ்ரீலீலா அவர்களுடைய நடிப்புல ரவிமோகன், அதுக்கப்புறம் அதர்வா இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க சுதா கொங்கரா அவங்களுடைய இயக்கத்தில் வெளியாகக்கூடிய படம் தான் பராசக்தி. பராசக்தி அப்படிங்கிற அந்த பேரை கேட்டவுடனே நிறைய ஒரு விண்டேஜ் மெமரிஸ் நிறைய பேருக்கு வந்திருக்கும். இந்த படத்தை பத்தின நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். ஸோ இந்த படம் வந்து January 14 ரிலீஸ் ஆகுது. அதுக்காக சென்னை வள்ளுவர் கோட்டத்துல ஒரு பிரம்மாண்டமான செட் ஒன்று போட்டிருக்காங்க. பொதுமக்கள் பார்வைக்கு இங்க ஒரு கண்காட்சியை திறந்திருக்காங்க. அந்த கண்காட்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். படத்துடைய ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போதே இந்த படத்துடைய கதைகள் ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சில பேர் கெஸ் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து 1960 காலகட்டங்களில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியான ஒரு தீம்குள்ளேயே நம்ம போறக்கூடிய ஒரு ஃபீல் தான் இந்த படம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த இடத்துக்கு இந்த செட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம வந்து ஒரு 1960s இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த தீம்குள்ள நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா வெளியே இருக்கிற பேனர்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஸோ உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாரி, புல்லுன்னு போட்டிருக்கு, நம்ம வெளியே இழுக்கணும். இது என்ன ப்ரோ, டிக்கெட் கவுண்டரா? ஃப்ரீ தானே? ஆக்சுவலாக என்னன்னா, உள்ள வந்த உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து டிக்கெட் எடுத்துட்டு நம்ம உள்ள வரணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்ப்போம். ஆனால் ஆக்சுவலாக வந்து இந்த படத்துடைய ப்ரொமோஷனுக்காக வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி, இந்த அதாவது பராசக்தி வேர்ல்டுக்குள்ள நம்ம உள்ள போறோம் அப்படிங்கிறதுனால ஒரு பழங்காலத்து ரயில் டிக்கெட் எப்படி இருக்கும் இந்த மாதிரி அட்டை மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நினைவு கூறும் வகையில் ஒரு கிரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே செட்டாக இருந்தாலும் இந்த கல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கல் தான். கல், இந்த தண்டவாளம் இது எல்லாமே ஒரிஜினலாக தான் இருக்கு. அந்த காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பெட்டிகள், லக்கேஜ், கூட்ஸ் பாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். திறக்க முடியல. ஆமாம் காய்ச்சி திறக்க முடியுது. ஆமாம் ஒரிஜினலாக தான் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரிஜினலாக தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லக்கேஜஸ் எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிக்ஷா தான் இருக்கும். கை ரிக்ஷான்னு சொல்லுவாங்க. இதைத்தான் வந்து படத்துல சிவகார்த்திகேயன் தூக்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். புரியல. படத்துடைய சிக்னிஃபிகன்ட் டைலாக் தீ பரோட்டம் அதை இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார். இப்பவும் இருக்காரு. ஆனா அந்த காலத்துல எப்படி இருப்பாரோ அவருடைய ரூம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான செட்டப் இருக்கு. இங்க ஒரு டிக்ஷனரி நோட் வச்சிருக்காங்க. என்னமோ கிறுக்கிருக்காங்க, என்ன புரியல. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்று என்னமோ எழுதியிருக்காங்க, கோழிக்கு தீனி போட்ட மாதிரி இருக்கு. ஆனால் என்னன்னு தெரியல, அது என்ன ஹேண்ட் ரைட்டிங் ஒன்றும் புரியல. ஓகே. அதே மாதிரி இங்கே ஒரு ரெஜிஸ்டர் இருக்கு. இது வந்து எம்டியா தான் இருக்கு. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இது சும்மா இது வந்து டம்மி தான். இது வந்து ஏதோ வந்துருமோ. இது வந்து அந்த காலத்து ஃபோன் சொல்லுவாங்க. இதை கம்யூனிகேட் பண்றது, அதாவது இதுல இருந்து தான் வந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுதான் வந்து கீயோ டோக்கனோ என்னமோ சொல்லுவாங்க. ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ பைலட் வந்து இதை வந்து ஒரு ஸ்டேஷன் வந்து தூக்கி போட்டு போவார். எந்த ஸ்டேஷனில் இருக்க இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி இருந்துச்சுன்னா வந்து வண்டி கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம ட்ரெயினுக்குள்ளேயே நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். ட்ரெயினுக்குள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்குள்ளே அந்த காலத்தில் ட்ரெயின் எப்படி இருந்துச்சோ அதோடைய செட்டப் இருக்குது. அதே மாதிரி இங்கே முக்கியமான விஷயமா மொழி புரட்சி 1965 வந்து மொழி புரட்சி நடந்துச்சு. அதுல நிறைய பேர் வந்து உயிர் தியாகம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை நினைவு கூறுற விதமா அதனுடைய புகைப்படங்களும் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி திருச்சி ஜங்ஷன்ல வந்து ஒரு ஹிந்தி திணிப்புக்கு எதிராக அப்போ நடந்த போராட்டத்துல வந்து பெரியார் கலந்துக்கிட்டாரு. அப்போ வந்து அந்த ஹிந்தியில இருந்த டெக்ஸ்ட்டை வந்து அவர் அழிச்சிருக்காரு. அதை வந்து இங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது வந்து பழைய புகைப்படம். இது வந்து ரியாலிட்டியான ஒரு ஒரிஜினல் படம், வரைஞ்சது கிடையாது, ஒரிஜினல் புகைப்படம். அதே மாதிரி நீராவி இன்ஜின் அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பெட்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான பெட்டிகளை வந்து மேல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு 1960s இருந்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்பெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்கிறத நீங்க வந்து ஃபீல் பண்ணி பாக்குறதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்க. நிறைய படங்கள்ல ரயில்ல இந்த மாதிரியான ஜன்னலோரத்தில் இருக்கக்கூடிய காட்சிகள் நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரியான ஒரு காட்சிகள் இடம்பெற்றாலே அந்த படம் வந்து நல்ல ஒரு ஹிட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவும் இருந்துச்சு. அதனால ட்ரெயின்ல ஷூட் பண்ணாலே அந்த படம் வந்து ஹிட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஆப்போசிட் உட்காந்து ஒரு பேசுற காட்சிகள் வந்திருக்கும். ஸோ அதை ரிமைண்ட் பண்ற மாதிரி இந்த இடத்துல இதை ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்திய எதிர்ப்புக்காக கலைஞர் கருணாநிதி அவர்கள் போராட்டம் நடத்தினார் அல்லவா, அதாவது கள்ளக்குடியில வந்து இந்த போராட்டத்தை நடத்தினாரு. ஸோ அந்த புகைப்படம் தான் இங்க வச்சிருக்காங்க.
ரயில் மறியல் போராட்டத்தப்ப என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரயிலில் ஒரு கறி எள்ளி போடுற மாதிரி இருக்கும். அது எதுக்குன்னா அந்த கறி தான் வந்து அந்த ஹிந்தியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வச்சு அழிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரயில் பெட்டியை விட்டு நம்ம இப்போ கீழே இறங்குவோம். இறங்கி வந்தோம்னா அடுத்த இடம் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டி, ஒவ்வொரு ரயில் நிலையத்துல இருந்து ஒரு மாட்டு வண்டியில் வருவாங்களா, ஸோ அந்த காலத்துல இருந்து ரிக்ஷா அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு மாட்டு வண்டி இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாட்டு வண்டியை அது மட்டும் இல்லாமல் அந்த மாட்டு வண்டிக்குள்ள இந்த லக்கேஜ் பேக்ஸு, அந்த காலத்து ஹீரோயின்ஸ் யூஸ் பண்ண அந்த பேக்ஸு, ஒரிஜினல் மாட்டு வண்டி தான். ரயில் பெட்டி அப்படின்னா அந்த நம்பர்ஸ் இருக்கும்லவா, ஸோ அதை இப்போ ஞாபகப்படுத்துற மாதிரி B2B213 அப்படின்னு வச்சிருக்காங்க. ஆனால் 3 ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. இந்த ட்ரெயின் வந்து எங்கேருந்து எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து மெட்ராஸ் எக்மோருக்கு வருது. அதாவது சோடா பாட்டில் அந்த காலத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு பெட்டி கடை மாதிரி ஒரு செட்டப்பு. அது போக கடலையும் வச்சிருக்காங்க. ஆனால் கடலை யாரும் எடுக்க முடியாத மாதிரி ரொம்ப செல்லோ டேப்பெல்லாம் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இந்த சோடா பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து சோடா பாட்டில் சோடா அப்படின்னாலே வந்து மதுரையில் இவங்க தான் ஃபேமஸ். அதனால அதை வந்து ரிமைன் பண்ணுறாங்க. அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு பயங்கரமான கூட்டமாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது போலீஸ் ஸ்டேஷன், அந்த காலத்து காவல் நிலையம். காவல் நிலையத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு இடத்துல டீட்டெயில்டாக மதராஸ் காவல் நிலையம், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய காவல் நிலையம். மதுரையிலிருந்து ஹீரோ வந்து சென்னை வராரு. சட்டத்தை மதிப்பவர்களை நாங்கள் மதிக்கிறோம், உங்களுக்கு உதவ காவல்துறைக்கு உதவுங்கள், குற்றவாளிகளை கைது செய்ய உதவுங்கள், சமூகத்திற்கு சேவை செய்யுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. டேட் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா 13/9/1964 நடந்த இது சம்திங் ஏதோ அந்த படத்துல இது விஷயமா இருக்கு. 1960 அந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கிடையாது, தமிழ்நாடுன்னு பேரே கிடையாது. அப்போ வந்து மெட்ராஸ் அப்படின்னு தான் பேர் இருந்துச்சு, மெட்ராஸ் கவர்மெண்ட் அப்படின்னு. ஸோ அதை ரிமைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து பேரை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாத்தினாரு. ஸோ அப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து ரைட்டரோட பிளேஸ். அதாவது போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வந்து ரைட்டர் இருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து டைப் ரைட்டிங் மிஷின் ஒன்று இருக்கும். அதே மாதிரி பழங்காலத்து ஃபோன் ஒன்று இருக்கும். இந்த ஃபோன் கால் பண்ணி பார்ப்போம் யாருக்காவது போகுதான்னு. போகாது, ஏன்னா ஒயர் பிஞ்சு போய் 4 நாள் ஆச்சு, போகாது. இது வந்து அச்சு வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைல்ஸ், அர்ஜென்ட்டான ஃபைல்ஸ் எல்லாமே, நம்ம முக்கியமான கோப்புகள்லாம் இங்கே தான் இருக்கு. சிவகார்த்திகேயன் மேல என்னென்னலாம் கேஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே தான் பார்க்க போறோம். நான் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். என்னன்னா இந்த படத்துல சிவகார்த்திகேயன் அவர் மேலையும் அதர்வா அவங்க மேலையும் ஏதோ ஒரு கேஸ் இருக்கு. அதனால அவங்களோட போட்டோ வந்து இங்க பாத்தீங்களா நோட்டீஸ் போர்டில் ஒட்டி இருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னாலே வந்து துப்பாக்கி இல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? ஐ மீன் துப்பாக்கி, இந்த துப்பாக்கி வச்சிருக்காங்க. ஆனா கையில அந்த இதை காணோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து திலகர் திடலுக்குள்ள போறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திலகர் திடல் அப்படின்னு ஒரு ஆர்ச் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள போனோம்னா அது வந்து ஒரு நகர்ப்புற இடம் மாதிரி. ஏன்னா காய்கறி கடை இருக்கு, அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் கடை இருக்குது. நம்ம போய் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். கைஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப விவரமா யாரும் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. அவுள் இருக்கு, மிச்சர் இருக்கு, சிப்ஸ் இருக்கு, சேகு இருக்கு, திருப்பி சிப்ஸ் இருக்கு, இது சேகு, பூந்தி, தட்டவடை. ஓகே, கடையில் என்னென்னலாம் இருக்குமோ எல்லாமே வச்சிருக்காங்க. பட் ஆனால் என்ன, எல்லாத்தையும் வந்து சீல் போட்டு வச்சிருக்காங்க, எடுக்க முடியாது. விதிவிலக்கா இந்த இடத்துல இது பொரி மட்டும் வச்சிருக்காங்க. பொரியும் கடலையும் வச்சிருக்காங்க. ஆமா, ஒரிஜினல் தான். இதெல்லாம் டூப்ல எல்லாரும் எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. நம்மளும் சாப்பிடுவோம். தபால் நிலையம் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல வந்து மெயில் சர்வீஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மெயில் சர்வீஸ், அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தபால் நிலையம் செட்டப் இருக்கு. இவர் தான் வந்து அந்த காலத்து போஸ்ட்மேன். அந்த காலத்து போஸ்ட்மேனோட காஸ்டியூம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த மெயில் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா எது எந்தெந்த டைம்ல இருக்கும் அப்படிங்கறத, வீக் டேஸ்ல, சாட்டர்டேஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறது இந்த இடத்துல அந்த ஒரு போர்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதான் போஸ்ட் ஆஃபீஸ் உள்ள போற வழின்னு நினைக்கிறேன். ஆனா போஸ்ட் ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சொரணம்னா மொட்டை வெளிச்சமா இருக்கும். இந்த திணிப்பை எதிர்த்து அந்த காலத்துல நடந்த போராட்டத்தை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு வாட்டர் கலர் பெயிண்டா. இந்த படத்தினுடைய முக்கியமான ஹைலைட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் தான். ஒரு நீளமான இந்த கார், நம்ம வந்து கரகாட்டக்காரன் படத்துல பார்த்த மாதிரியான கார். இந்த காரோட பேர் எனக்கு எக்ஸாக்டா தெரியல.
ஆனா இந்த கார்ல வந்து இந்த படத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த காரை அப்படியே கொண்டாந்து இங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த கார்ல வந்து முக்கியமான ஒரு ஹைலைட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த டிரைவர் சீட் தான். இந்த டிரைவர் சீட்ல வந்து உட்கார்ந்தோம்னா நம்ம அந்த காலத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஹேண்ட்பேக் விட்டு போயிருக்காங்க, அதனால நம்ம எந்திரிச்சிருவோம். நேஷனல் ரேடியோ பார்த்திருக்கீங்களா? அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நேஷனல் ரேடியோ, ஆல் இண்டியா ரேடியோ வந்து செய்திகள் வாசிப்பது சரோஜினி நாயுடு. அது எந்த இயர்னு தெரியல. அந்த காலத்து ரேடியோ ஸ்டேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நான் அந்த இடத்துல வந்து இப்போ நான் ரேடியோ ஜாக்கியே பண்ண போறேன். ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது உங்கள் கவின் பிரசாத். உங்களுக்கான செய்தி இதோ. இங்க பின்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து எப்படி அந்த ரெக்கார்ட் சிஸ்டம் இருந்துச்சு. இங்க பாருங்களேன், இதுதான் கேசட். அந்த காலத்துல நீங்க வந்து எனக்கு இந்த பாடல் வேணும் அந்த பாடல் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், டக்குன்னு எல்லாம் போட முடியாது. இங்க பாருங்க, இந்த மாதிரி கேசட் இருக்கும். இவ்வளவு பெரிய சீட்ல வந்து இதுக்குள்ள வந்து கேசட் வச்சிருப்பாங்க. இந்த அளவுக்கு பெரிய கேசட் எடுத்து ஒவ்வொன்றா பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து போட முடியும். ஒரு வில்லேஜுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கைவினை பொருட்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதையெல்லாம் இங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி பானை செய்யறவங்க வந்து இருப்பாங்க. அவங்கள வந்து காட்சிப்படுத்துறதுக்கு வந்து ஒரு செட்டா போடாம ரியலாவே ஒருத்தர் வந்து இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பானை பண்ணியிருக்கேன், அப்புறம் சொப்பு பண்ணி வச்சிருக்கிறேன், அதை சட்டி பண்ணி வச்சிருக்கிறேன். இதெல்லாம் நீங்க ஒரிஜினலா பண்ணுங்க? ஆமா, ஒரிஜினலா பண்ணாதான் இதெல்லாம். இது என்ன விற்பனை பண்ணுவீங்களா சும்மா காட்சிப்படுத்துறது? இது காட்சிப்படுத்துறது மட்டும்தான், விற்பனைக்கெல்லாம் கிடையாது. இங்க வரவங்க யாராவது வந்து நாங்க மண்பானை செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா நீங்க அவங்கள அலோவ் பண்ணுவீங்களா? அலோவ் பண்ணும், பிளஸ் ஆனா கை கழுவ தண்ணி கிடையாது. நீங்க வந்து இங்க வந்து இந்த மண்பானை எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இல்ல ஒருவேளை நீங்களே செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க பண்ணலாம். ஆனா கை கழுவுறதுக்கு தண்ணி இல்ல அப்படின்ட்டு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மரத்து மேல ஏறி நின்று ஒரு போராட்டம் பண்ண போறோம். போராட்டத்துக்கு கையில வந்து பலகை தேவை இல்லையா? இந்த இடத்துல வந்து நிறைய பலகைகள் வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான வாசகங்கள்லாம் பிளேஸ் பண்ணிருக்காங்க. இருமொழி கொள்கை தேவை அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த காலத்திலேயே. முக்கியமா இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு மைக் எல்லாத்துக்குமே ஒரு கிரேஸ் இருக்கும். நிறைய பேர் கார்ல கூட இந்த மாதிரியான ஒரு மைக் வந்து பிளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க முன்னாடி அழகா. இந்த மைக்கை வந்து பார்த்துட்டு பேசாம போனா நல்லா இருக்காதுல்ல. அதனால இப்ப நான் வந்து கொஞ்ச நேரம் ஏதாவது பேசிட்டு இருக்கேன், நீங்களும் கேளுங்க. மாடு, நாங்க, குடும்பம், எப்பவுமே சந்தோஷமான வாழ்க்கை, இது எங்களுக்கு போதும். இந்த இடத்துல வந்து மாட்டு வண்டியில வந்து வைக்கப்புல் ஏத்தி, இது நிறைய இப்பவும் நம்ம நிறைய வில்லேஜ்ல நம்ம பார்ப்போம். இதுல ஒன்றும் புதுசா இல்லை. ஸோ இது ஒரு மாட்டு வண்டி, அதுல வந்து வைக்கப்புல் ஏத்திட்டு வராங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சோடாவா எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுக்குறீங்களா? எப்படி டோக்கன் கொடுத்தாவா இல்ல அப்படியே எடுத்து குடிச்சுக்கலாமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா வர எல்லா பார்வையாளர்களுக்கும் வந்து ஃப்ரீயா வந்து சோடா கொடுக்குறாங்க. ஓபன் பண்ணி தருவீங்களா? நம்மளே ஓபன் பண்ணிக்கலாம். ஒரு மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த காலத்துல சோடா மேக்கிங் மிஷின். இந்த மிஷின்ல தான் வந்து சோடா செய்வாங்க. சோடா குடிச்சாச்சு. அடுத்ததான் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழங்காலத்து ஒரு வீடு இருக்கு, அந்த ஓட்டு வீடு. முக்கியமா இந்த கலாச்சாரம் வந்து நிறைய வீட்டுல வந்து அழிஞ்சிருச்சு. இப்பெல்லாம் நம்ம எங்கேயுமே இந்த மாதிரி பார்க்க முடியாது. வீடுன்னு ஒண்ணு கட்டினா அந்த இடத்துல முற்றம் திண்ணை வச்சுதான் கட்டுவாங்க. இந்த திண்ணை எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வழிபோக்கர்கள் வந்தா கூட இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து பேசுறதுக்காகவும், இப்ப ரொம்ப தூரம் நடந்தே போவாங்க, அவங்க எல்லாம் வந்து இங்க தங்கிட்டு கூட காலையில போவாங்க. ஸோ அந்த ஒரு கலாச்சாரம் வந்து இப்ப ரொம்ப எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் அந்த ஒரு விஷயத்தை இங்க வந்து அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்து எஃப்எம், அதே மாதிரி கை விசிறி, முக்கியமா இந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். அது முட்டைக்கூடு, இஸ்திரி பெட்டி, அதாவது அயன் பாக்ஸ் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து அரிசி போட்டு வச்சுக்கிற ஒரு தாலி அப்படின்னு சொல்லுவாங்க அது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தாலிஸ் இருக்கு. அண்டா, குண்டா, உரல், அம்மிக்கல்லு. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டாங்கல் இருக்கு. இதெல்லாம் ஒரிஜினலான மரம் தான், வந்து திறக்க முடியல, எங்க டோர் ஓப்பனிங்கே இருக்குன்னு தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சரிசி இடிக்கக்கூடிய அந்த உலக்கை, இதை வச்சு இந்த இடத்துல மாவு போட்டு டக்கு 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 டக்குன்னு குத்துவாங்க. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய குழந்தைகள் இப்பெல்லாம் நம்ம பாக்குற முடியுமானே தெரியல. நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது 90s கிட்ஸ் கூட இதை பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 2K கிட்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு வாய்ப்பு இல்லை. குழந்தைங்க நடைபயிற்சி, அதாவது நடந்து பழகிறதுக்கு இதுல வச்சுதான் இப்படி நடந்து பழகுவாங்க. அந்த டாய்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி குடும்பம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாத்தா இருப்பாரு. அந்த தாத்தா எப்பயுமே வந்து வாசல்ல இந்த மாதிரி ஒரு சேர்ல தான் இப்படி உட்காந்துட்டு ஊர்ல போற வரவங்களை எல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு
எல்லாத்துக்கும் ஒரு நாட்டாமா பண்ணிட்டு இருப்பாரு, இல்லைன்னா வெளியே உட்கார்ந்துருப்பாரு. அந்த ஒரு காட்சியை வந்து ஞாபகப்படுத்துறாங்க. இப்பதான் வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா யூபிஎஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். அப்பெல்லாம் வந்து இந்த ராந்தல் விளக்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுல மண்ணெண்ணெய் ஊத்தி இதுலதான் வந்து இந்த விளக்க தான் வந்து தூக்கிட்டு போவாங்க. அந்த விளக்கு, அதாவது ஒரு வில்லேஜ் செட்டப்ல ஒரு பழங்காலத்து வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா வில்லேஜ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல சினிமா தியேட்டர் கிடையாது, அதுக்கு பதிலாக டென்ட் கொட்டாய் தான் இருந்துச்சு. அந்த டென்ட் கொட்டாய் செட்டப் இந்த இடத்துல ஒன்று அமைச்சிருக்காங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தரை டிக்கெட், பெஞ்ச் டிக்கெட், சேர் டிக்கெட். அதாவது தரை டிக்கெட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கும், பெஞ்ச் டிக்கெட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பெஞ்ச் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் வந்து சேர் போட்டிருப்பாங்க. அந்த தரை டிக்கெட்ல வந்து ஆத்து மணலோ இல்ல கடல் மணலோ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதோட டிக்கெட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 25 பைசா. பெஞ்ச் டிக்கெட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 50 பைசா. சேர் டிக்கெட் தான் வந்து ₹1. அந்த டிக்கெட் வந்து அப்பவே அது வந்து ரொம்ப ஹை. இன்னைக்கு நம்ம ₹200 கொடுத்து படம் பாக்குறோம் அல்லவா, அது மாதிரி அந்த காலத்துல ₹1 கொடுத்து பார்த்தாலே வந்து பெருசு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆடவர்னா ஜென்ஸ் அந்த பக்கம், மகளிர் இந்த பக்கம் போனோம். நம்ம ஆடவர் அப்படி போய் பார்ப்போம். உள்ள உண்மையிலே படம் ஓடிட்டு இருக்கு, வாங்க காட்டுறேன். உள்ள வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த காலத்து ஒரு டென்ட் கொட்டையில நம்ம எப்படி பார்த்திருக்காங்களோ அதை அப்படியே வந்துட்டு இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு தெரிய இருக்க வாய்ப்பு இல்லை. இங்க வந்து அதை தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெஞ்சில் உட்காந்து பார்க்கலாம். அதே மாதிரி பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சேர்ல உட்காந்து பார்க்கலாம். சென்டர்ல ஒரு ஏணி மாதிரி வச்சிருக்காங்க. அதான் அந்த சைடு வந்து லேடிஸ்க்கும் இந்த சைடு ஜென்ஸுக்கும் வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துடைய ட்ரெய்லரை வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் மட்டும் இல்ல, அந்த படத்துடைய மேக்கிங் வீடியோஸும் இந்த இடத்துல பிளே பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து வால் போஸ்ட் நம்ம பார்த்திருப்போம். அந்த காலத்துல அப்படி வந்து செவுத்துல வந்து வால் போஸ்ட் அதிகமா வந்து நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு பதிலா இந்த மாதிரியான ஓலைகள்ல இருக்கக்கூடிய ஒரு தட்டி மாதிரி ரெடி பண்ணி அதுலதான் வந்து போஸ்டரை வந்து ஒட்டி அதை வந்து விளம்பரப்படுத்துவாங்க. அதைத்தான் வந்து இங்க வந்து காட்சிப்படுத்திட்டாங்க. ஃபைனலா நம்ம தியேட்டர்ல இருந்து வெளியே வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்களோ அவங்களுடைய புகைப்படங்களை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே கிட்டத்தட்ட நீங்க ஒரு 30-40 வருஷத்துக்கு பின்னாடி போய் ஒரு படம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த இடத்துல ஒரு புக் ஸ்டாலும் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நிறைய காவிய புத்தகங்கள் அதுவும் வந்து இங்க விற்பனைக்காகவும் வச்சிருக்காங்க இலவசமா. அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பராசக்தி படத்துடைய பாட்டு புத்தகங்கள் ஒரு 15 இயர்ஸ் பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படத்துடைய பாட்டு புத்தகங்கள் வந்து கடையில எல்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க, ₹1 வித்துட்டு இருப்பாங்க. அந்த புக்கை வந்து வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைனர் இருப்பாங்களே இந்த படத்துக்கு, அவங்களுடைய கலை வண்ணத்தை காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல என்னென்னலாம் காஸ்டியூம்ஸ் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்காங்களோ அது முக்கியமான காஸ்டியூம்ஸ் எல்லாமே இல்ல, முக்கியமா ஹீரோயின் யூஸ் பண்ணதாகட்டும் சரி, ஹீரோ யூஸ் பண்ணதாகட்டும் சரி, அதே மாதிரி அந்த ஹவுபாய் ட்ரெஸ் மாதிரிலாம் இருக்கு பாருங்க, அங்க அந்த கன்னு வச்சிருக்கக்கூடிய அந்த ஹோல்டர் மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த கோட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஷூவும் வச்சிருக்காங்க பாருங்க. முக்கியமா இந்த படத்துடைய மையக்கரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பா மொழிப்போர் தான் வந்து நடந்துச்சு. அந்த மொழிப்போரை வச்சுதான் இந்த படத்துடைய கதை இருக்கு. ஸோ அந்த மொழிப்போர் தியாகிகள் இருக்காங்களே, உயிர் நீத்தாங்களே, அவங்களுடைய புகைப்படங்களை இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துற விதமா அவங்களுடைய புகைப்படங்களை இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எது கூட்டமா இருக்காங்க அப்படின்னா இந்த படத்துடைய போஸ்டருடைய ஒரு லுக் இருக்குல்ல பாத்தீங்களா, அது வந்து ஒரு விண்டேஜ் லுக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய போட்டோவை விண்டேஜ் லுக்கு போஸ்டரா மாத்தி கீழே வந்து பராசக்தி அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட வந்து ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் போயிட்டு பார்க்கலாம். ஐயோ இப்படி இதுல வந்து நம்ம என்ன ஃபேஸ் ஷேப் வேணும் அப்படிங்கறத நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிவகார்த்திகனோட இந்த ஓல்ட் ஆஃப் செலக்ட் பண்றேன். இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்வாப் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப காமெடியா இருக்குது. சிவகார்த்திகன் ஃபேஸும் என் ஃபேஸும் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கு. வேற ஏதாவது மாத்த முடியுமா? வேற யாராவது பேசு. ஓவராலா இந்த கண்காட்சி நம்ம சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இதோடைய டைமிங் அந்த டேட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டேட் டிசம்பர் 19, 20, 21 இந்த 3 நாட்களுக்கு மட்டும்தான் நடக்குது. அதே மாதிரி டைமிங் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் 2 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் நடக்குது. எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்றேன்னா கண்டிப்பா நீங்க வந்துதான் பார்க்கணும். லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்னை வள்ளுவர் கோட்டத்துல தான் நடக்குது.